கன்னி, இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிறை இருந்தால் நிச்சயமாக ஒரு குறை இருந்தே தீரும். அதுலேயும் 60% அன்பர்களுக்கு மன நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. நீங்கள் இன்னைக்கு தான் ஒரு பிரச்சனையில் இருந்து வெளியே வந்திருப்பீங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வீடு வந்து சேருவதற்குள் உங்களுக்கு முன்பே உங்களுடைய இல்லத்தில் இன்னொரு புதிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் மன கருத்து வேறுபாடுகள் உங்களின் வாழ்க்கை துணையாலேயே நிறைய ஏற்படும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை மாறப்போகுது. இது நாள் வரைக்குமே குடும்பத்தில் இருந்த மனக்கருத்து வேறுபாடுகள் சனி பகவானால் விலகப் போகுது. சனீஸ்வரன் கண்டக சனியாக வரும் பொழுது எப்பேற்பட்ட கண்டத்திலிருந்தும் நீங்கள் தப்ப முடியும். கண்டக சனி அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு கண்டம் நம்மை நோக்கி வருது அப்படின்னு யார் உங்களை அச்சுறுத்தினாலும் நீங்கள் மனம் கலங்காதீங்க. எந்த விதமான கண்டமும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை நீங்கள் நாடும் பொழுது ஒரு பொழுதும் உங்களை எந்த விதமான துன்பமும் நாடி வராது. மிகப்பெரிய அளவில் கன்னி தனது இல்லத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு, அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய இல்லத்தில் குப்பைகள் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களால் குப்பையை அகற்ற முடியல, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து குப்பைகளை நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க. மதிய வேளையில் நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் அவர் உங்களுடைய இல்லத்தை நோக்கி வருவதற்கு முன்பாகவே ஸ்ரீதேவியின் சகோதரி ஆகிய மூதேவியை உங்களின் இல்லத்தை நோக்கி அனுப்பி வைப்பார். அப்படி மூதேவி உங்களுடைய இல்லத்தில் வாசம் செய்யும் சூழ்நிலையில் எந்த விதமான லக்ஷ்மி கடாட்சமும் நிலைத்து இருக்காது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அழுக்கு துணிகளை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. முக்கியமாக குப்பைகள் உங்களுடைய இல்லத்தில் எந்த ஒரு மூலைகளிலும் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை உடனுக்குடனே அகற்றி புதிய புஷ்பங்களை வைத்து நறுமணம் மிக்க பொருள்களை நீங்கள் பூஜை அறையில் வச்சா அந்த நறுமணத்தின் வாயிலாக நிச்சயமாக ஸ்ரீதேவி உங்களுடைய இல்லத்தில் நிலைத்து இருப்பால். அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் தொழிலில் முன்னேற முடியும். கன்னி ராசி இந்த 2025 மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டும், பணத்தை சம்பாதிக்கும். கடனிலிருந்து நிச்சயமாக வெளிவந்தே தீரும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பணக்கஷ்டம் இருக்காது, மாறாக மனக்கஷ்டங்கள் இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா வீடு எப்பொழுதுமே நறுமணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாம்பிராணியை நீங்கள் ஏற்றி வச்சா மிகப்பெரிய அளவில் எந்த விதமான குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் அந்த இல்லத்திற்குள் நிகழவே நிகழாது. சனி பகவான் உங்களுடைய வீட்டின் வாசலிலேயே காத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் வெளியே வந்தால் மட்டுமே தான் பிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களை அணுக பல முயற்சிகளை எடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய பாதத்தை நீங்கள் போய் பற்றும் பொழுது சனீஸ்வரனுடைய பார்வை உங்கள் மேலே விழவே விழாது. இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத கருத்து. அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ராமர் மீது உண்மையான இறை பக்தியோடு இருக்கக்கூடிய ஹனுமனையும் ஹனும பக்தர்களையும் சனி பகவானும் சனி பகவானுடைய பார்வைகளும் நெருங்கவே கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை ஹனுமன் பெற்றதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் உங்கள் இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹனுமனின் ஆலயத்தை சென்று அடைந்தால் போதும். இந்த 2025 சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நிகழாது. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் சரீரத்தின் ஆரோக்கியத்தின் மீதும் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் அயராது பாடுபடுவதால் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தை விட இந்த 2025 உங்களின் உடல் உழைப்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக
தூக்கமின்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னாலே 4 மணி நேரம் தான். மறுபடியும் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பலவிதமான முறைகளில் பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல வழிகள் உங்களின் கண்களுக்கு புலப்படக்கூடிய காலம்தான் இது. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்பால் கடனிலிருந்து இந்த காலகட்டத்தில் விடுபட முடியும். மிகப்பெரிய அளவில் கடன் கழுத்தை நெரித்ததெல்லாம் முடிந்தது. இனி வரும் காலம் என்பது நிம்மதியாக பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய காலம்தான் இது. தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களால் தப்ப முடியும். வேற யாரும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தவே வேணாம். நீங்களே உங்களுக்கான பிரச்சனைகளை தேடி சென்று அதில் சிக்கிக்கொள்வீர்கள். மிகப்பெரிய அளவில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்க மனைவியை எந்த ஒரு தருணத்திலும் எதிர்த்து பேசிடாதீங்க. அவர்களின் கருத்துக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துகளையும் தெரிவிச்சிடாதீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தரும். மிகப்பெரிய அளவில் கணவர் உங்களுடைய கருத்துக்களை ஒதுக்கி வைத்திருப்பார் கடந்த காலத்தில். இனி நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார். உங்களின் வார்த்தைகளை சபைகளுக்கு எடுத்து செல்வார். மிகப்பெரிய அளவில் கன்னி மதிக்கப்படும். மற்றவர்களால் இது நாள் வரைக்குமே ஒதுக்கப்பட்ட கன்னி உற்றார் உறவினர்களால் மதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. நீங்கள் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா எந்த விதமான அந்நிய பிரச்சனைகளும் உங்களை வந்து சேர்ந்து அடையாது. மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி கன்னி இந்த 2025 நகர்ந்தே தீரும். வாயு புத்திரனாகிய ஹனுமன் அந்த மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டவர். அப்படி இருக்கும் பொழுது மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்ட ஹனுமனை நீங்க நாடும் பொழுது எந்த விதமான சனீஸ்வரனின் பார்வையும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை அடையும். இனியும் கன்னி வாழ்வில் தோல்வியை சந்திக்காது. ஹனுமனை நாடி நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற முடிவை இந்த பிரபஞ்சம் எடுத்திருக்கு. அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு செய்தி உங்களின் செவிகளை வந்து சேர்ந்திருக்கு. இல்லைனா இந்த ஒரு காணொளியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்காது. எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்வில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு தருணத்திலையுமே மனக்குழப்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் கடந்த காலத்தை பற்றியும் நினைக்கவே கூடாது. ஏன்னா கேது உங்களுடைய மனதை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கு. அந்த ஒரு தருணத்தில் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது மனதில் மிகப்பெரிய ஒரு தைரியம் பிறக்கும். எப்பேற்பட்ட ஒரு தடைகள் வந்தாலும் அத்தடைகளை ஹனுமனின் சக்தியோடு தாண்ட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள் நிச்சயமாக பிறக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி சென்றால் வாழ்வில் இனி எந்த ஒரு தருணத்திலும் கண்ணி சறுக்கி விழவே விழாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வலிகளும் ரணங்களும் அழியக்கூடிய காலம்தான் இது. கன்னி ராசி என்பது வாழ்வில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ராசி. கன்னி ராசினாலே கண்ணீருக்குரிய ராசியாக இது நாள் வரைக்குமே இருந்தது இல்லையா? அந்த நிலை நிச்சயமாக மாறியே தீரும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக உழைத்ததெல்லாம் போதும். இனியும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கக்கூடிய காலம்தான் இது. தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ வஜ்ரதேகாய நமஹ.
ஓம் ஸ்ரீ ராமபக்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ வாயுபுத்ராய நமஹ. நன்றி.